ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஒரு கோலா உருண்டை. என்ன கோலா உருண்டைன்னா சோயாவில் அதில் ஒரு நம்ம கோலா உருண்டை செய்வோம். மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, சோயான்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 100 கிராம் நம்ம எடுத்து சுடு தண்ணி இல்லை ஒரு ஊற போடணும். சுடு தண்ணியை போட்டு பாத்திரத்தில் போட்டு சுடு தண்ணியை ஊற்றி ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஊற போட்டிங்கன்னா இது அப்படியே டபுள் ஆகிடும். நல்லா ஊறி உப்பி வந்துடும். கொஞ்சம் தண்ணி கூடுதலாக வச்சுக்கோங்க. சுடு தண்ணி தான் ஊற்றணும். வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதை மூடி வச்சுருவோம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணுவோம். வெங்காயம் ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கு. பூண்டு ஒரு 5 பல், சின்ன இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 பச்சை மிளகா, மல்லிக்காய், புதினா, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூனும். பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுருக்கோம். 50 கிராம் பொட்டுக்கடலையை இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலத்தெல்லாம் போட்டு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி இதை நம்ம தனியாக வச்சுக்குவோம். இப்போது ஒரு 10-20 நிமிஷம் கழித்து இந்த சோயா நல்லா டபுளாக ஊறி வந்திருக்கும். இது நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துருங்க. இது போல் நல்லா தண்ணி இல்லாமல் எல்லாம் சுத்தமாக புழிஞ்சு எடுத்து ஒரு மிக்சியில், அந்த கிரைண்டர் இது போல் அரைக்கிற மிக்சியில் போட்டு இது நம்ம இதே அரைச்சி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து அரைக்கணும். தண்ணி சுத்தமாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த அளவு நல்லா புழிஞ்சிருங்க. இந்த இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு அரைச்சி வச்சுருவோம். தண்ணிலாம் சேர்க்க வேணாம். அந்த ஈரப்பதத்துலேயே அது நல்லா அரைஞ்சிரும். இதை அரைச்சி இது ஒரு பவுலில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. அந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலம் அதெல்லாம் போட்டு சோம்புலாம் அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். மல்லி, புதினா நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூனு. இது முருங்கைக்கீரை நல்லா சத்தாக இருக்கட்டும். முருங்கைக்கீரை நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். அப்புறம் உப்பு நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி பொரிச்சா மாதிரி இருக்கும். வாசனை வந்து கறியில் செஞ்ச உருண்டை மாதிரி இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வர முடியக்கூடியது தான். அதை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணதை எடுத்து இது போல் உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் உருண்டை இது போல் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி இதை போல் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு ஒரு வானலியில் எண்ணெயை சூடாக்கி, எண்ணெய் சூடானதும் இந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுங்க.
நல்லா செவந்து வெந்தவுடனே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அதுக்கு சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் எது வேணுமோ சேர்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டெய்லி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.